அவ சொக்க தங்கம். என் அம்மாவோட உயிரை காப்பாத்தினவ. டேய், அந்த சந்தியா நல்லா சொக்குப்பொடி போட்டு உன்னை மயக்கி வச்சிருக்கான். அவளை நீ கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பமும் நல்லா இருக்காது, நீயும் நல்லா இருக்க மாட்டா. டேய், அவளை மறந்துடுறா. டேய், உன் அப்பா உனக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகான பொண்ணா பார்த்து கட்டி வைப்பண்டா. இங்க பாருங்க மிஸ்டர் தினேஷ், இப்ப நீங்க மாமா வேலை பாக்குறீங்க. சதீஷ், இத பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட நடக்கிறதே வேறையா இருக்கும். உன்னை என் அம்மாவோட புருஷன் கூட பார்க்க மாட்டேன். டேய், என்ன டென்ஷன் ஏத்தாத ப்ளீஸ். நான் சொல்றத கேளுடா. யோ, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். முதல்ல நான் சொல்றத கேளு. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் சந்தியா தான் எனக்கு மனைவி. நான் தான் அவளுக்கு புருஷன். உன் நாளானது என்னவோ அதை பாத்துக்கோ. டேய் சதீஷ், சி பெய்யா. சந்தியாவையாடா கல்யாணம் பண்ண போற? நான் விடவே மாட்டேன்டா. சந்தியா உனக்கு பொண்டாட்டி கிடையாதுடா. அவளை நான் என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாரு. சந்தியா, 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 என்ன மன்னிச்சிரு சந்தியா. நான் உங்க அப்பாட்ட, அதான் என் மாமா கிட்ட நான் அப்படி நடந்திருக்கவே கூடாது. அப்புறம் சந்தியா, எங்க அம்மா, சி, அவ போய் எனக்கு அம்மாவா? அவ சும்மா எங்க அப்பாவோட ஒப்பாட்டி. அந்த கேடு கெட்டவ உன்கிட்ட பேசினது எதுவுமே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவளை வீட்டை விட்டு தொத்திருப்பேன். அவ பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சந்தியா. சாரி சந்தியா. பிரச்சலம் எனக்கு அப்பவே நல்லா தெரியும். ஏன்னா நீ என்ன தவிர வேற யாரையும் லவ் பண்ண மாட்ட. அன்னைக்கு அந்த பரதேசி நல்லவ மாதிரியே, நான் நம்புற மாதிரியே நீ அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டா சந்தியா. நானும் அதை நம்பிட்டேன் சந்தியா. நம்பிருக்க கூடாது. நான் முட்டாள் 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 முட்டாள். சந்தியா, சந்தியா, நான் உனக்கு கொடுத்த 1 லட்சத்தை திரும்ப நான் கேட்கவே இல்லை. நீங்களா தான் உங்க அங்கிள்கிட்ட கொடுக்க வச்சு என்கிட்ட கொடுத்த. அத நான் வாங்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அவரு நான் சொல்றத கேட்காம என் கையில பணத்தை வச்சுட்டு போயிட்டாரு. சந்தியா, சந்தியா, ப்ளீஸ் சந்தியா, நான் உன் காலில் வேணா விழுறேன் சந்தியா. என்ன மன்னிச்சிரு சந்தியா, என்ன மன்னிச்சிரு சந்தியா, ப்ளீஸ் சந்தியா. சந்தியா, நீ மட்டும் என்னை ஏத்துக்கலன்னு வச்சுக்கோ, நான் என் கழுத்தை அறுத்து செத்துருவேன். ஏன் அப்படி பாக்குற? நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? அத்துக்க போறேன் பாரு. டேய் அருண், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன்டா இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற? நான் பைத்தியம் தான். சத்யா மேல காதல் பைத்தியம். அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு சத்யால மட்டும் தான் முடியும். ஷீலா, நீ போய் சந்தியாவை கூட்டு வா. நானும் சந்தியாவும் யாருக்கும் தெரியாம எங்கேயாவது ஓடிடுறோம். நாங்க போற இடம் ரொம்ப சூப்பர் இடம். எங்க 2 பேருக்கு தவிர யாருக்கும் தெரியாது. நாங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருப்போம். ஓ ஷீலா, ப்ளீஸ் ஷீலா, எனக்காக சந்தியாவை கூட்டு வா ஷீலா, ப்ளீஸ் ஷீலா, ப்ளீஸ். ஐயோ அருண், ஒரு நிமிஷம் பேசாம இருக்கியா? சந்தியா உனக்கு கிடைக்க மாட்டாடா. சந்தியா உன்னை லவ் பண்ணவும் மாட்டா. சந்தியா சதீஷை லவ் பண்றா. சந்தியாவை நீ மறந்துரு. சந்தியா சத்தியமா உனக்கு இல்ல. உனக்கு இல்லவே இல்லடா. அவன் உன் ஆளே இல்ல. அவன் அந்த சதீஷோட ஆளு. புரிஞ்சுதா? ஏய், ஏய், ஏய்,
ஷீலா ஷீலா என்ன மன்னிச்சு ஷீலா. சாரி ஷீலா, தெரியாம போட்டு ஷீலா. நீ எனக்கு சந்தியா இல்லைன்னு சொன்னல, அந்த அந்த மாதிரி ஆயிட்ட ஷீலா. இன்னொரு தடவை அப்படி பேசாத ஷீலா. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, நீ ஏன் அப்படி பேசலாமா? அழாத அருண், முதல்ல அழுகிறத நிப்பாட்டு. நான் சொல்றத இப்பவாது கேளு. சண்டைக்காரன் கால்ல விழறத விட சாட்சிக்காரன் கால்ல விழறது மேல்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ பேசாம நேர்ல போய் சதீஷ பார்த்து சந்தியா மேல வச்சிருந்த அன்பை எடுத்து சொன்னா சதீஷ் சந்தியாவை உனக்கு விட்டு கொடுத்துட்டு போக நிறைய சான்ஸ் இருக்கு. வா, இப்பவே போலாம். யாரு? நானா? சதீஷ்ட கெஞ்சி அவன் விட்டு கொடுத்து சந்தியாவோட நான் வாழணுமா? இல்ல, சந்தியா எனக்கு தான். நான் சந்தியாவை அடைஞ்சே தீருவேன். நான் சந்தியாவை அடையாம அடங்க மாட்டேன். பாக்குறியா? சந்தியா சதீஷ்கா இல்ல எனக்கான்னு நீ பார்க்க தான் போற. கண்டிப்பா இந்த சதீஷே, டே என்னப்பா ஆச்சு? ஏன் டல்லா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லதாமா இருக்கு. அப்படியா? சரிப்பா, சாப்பாடு ரெடியா இருக்கு, வா வாப்பா. எனக்கு சாப்பாடு வேண்டாமா. ஏன்பா, இன்னைக்கு வேலை அதிகமா? ரொம்ப டயர்டா இருக்க? சரி சரி, நான் சுடு தண்ணி வைக்கிறேன். நீ வெந்நீர்ல குளிச்சேன்னா உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிடும். வா. மா, எனக்கு உடம்பு வலி இல்ல, பின்ன மனசுதான் ரொம்ப வலிக்குது. என்னப்பா சொல்ற? உனக்கு மனசு வலிக்குதா? உன் மனசை யாருப்பா காயப்படுத்தினா? வேற யாருமே என்ன காயப்படுத்துவா? உன் புருஷன்தான் என் மனச காயப்படுத்தி என்ன கவலைப்பட வைக்கிறதே அந்த ஆளுக்கு வேலையா போச்சுமா. அப்படி என்னதான்ப்பா உன்கிட்ட சொன்னாரு? என்ன சொன்னா அந்த ஆளு? நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? சந்தியா நல்லவ இல்லையா? சந்தியா நல்லவ இல்லையா? இவர்தான் ரொம்ப நல்லவரா? சதீஷே, எனக்கும் அந்த ஆள் போன் பண்ணாரா? என்ன, அந்த ஆள் உங்களுக்கு போன் பண்ணானா? ஆமா, எனக்கு போன் பண்ணாரு. நான் அவர் சொன்னதை கேட்கலன்ன உடனே உனக்கு போன் பண்ணிருக்காரு. இருங்கம்மா, இனிமேல் அந்த ஆளு நம்ம 2 பேருக்குள்ள யாருக்குமே போன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாத மாதிரி நான் பண்றேன். அந்த ஆளை நான் வச்சு செய்ய போறேன். சதீஷே, உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை? அவன் கதைய நான் முடிக்கிறேன். நீ பயப்படாத சதீஷே. அந்த பாவிய கொன்னு நான் பாவத்தெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன். நீ பயப்படாத. என் கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் தானே அவன் எனக்கு புருஷன். உனக்கு அப்ப தாலியே இல்லாம பண்ணிட்டா என்னமா பண்ண போறீங்க? அந்த ஆளை நான் விவாகரத்து பண்ண போறேன். அதுக்கப்புறம் எப்படி அந்த ஆளு நம்ம 2 பேருக்கும் தொல்லை கொடுப்பான்னு பாப்போம். சுப்போம்மா, நீங்க எடுத்த இந்த முடிவை எப்பவோ எடுத்திருக்கணும். பரவாயில்ல, ரொம்ப லேட் ஆனாலும் லேட்டஸ்டா எடுத்திருக்கீங்க. நீங்க எடுத்த இந்த முடிவுக்கு என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஆல் தி பெஸ்ட் மா. அம்மா அப்பாவை விவாகரத்து பண்றேன்னு சொன்ன உடனே வாழ்த்துக்கள் சொன்ன மகன் நீ அதான் பார்ப்ப. அண்ணா வணக்கண்ணே. அண்ணா எதுக்குண்ணா அவசரமா வர சொன்னீங்க? அண்ணா என்னன்னு சொல்லுங்கண்ணே. நான் உங்க தம்பி மாதிரிண்ணே. டேய் சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப சீக்கிரட்டா செஞ்சு முடிக்கணும். இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? குறிப்பா
என் பையன் சதீஷுக்கு தெரியவே கூடாது. அண்ணே முதல்ல விஷயத்த சொல்லுங்கண்ணே. அது என்னவோ அதை நான் முடிச்சிடுறேன். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ல போற விஷயத்த விடிஞ்ச உடனே நான் மறந்துடுவேனே. அப்புறம் எங்கேருந்து நான் வெளியில தெரிய போகுது? அந்த சந்தியாவை சதீஷ் கிட்ட இருந்து பிரிக்கணும். இதான் விஷயமாண்ணே. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? இதை நீங்க கூரை மேல நின்று கூவியே சொல்லலாம். என்னமோ காது காது வச்ச மாதிரி சொல்றீங்க. இந்த மேட்டரை நீங்க 100 முறை சொல்லிட்டீங்க. சீ, வாய மூடா. அதிக பிரசங்கித்தனமா பேசுற. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு பேசுடா. முந்திரி கொட்ட மாதிரி பேசாத, புரியுதா? அண்ணே விஷயத்த சொல்லாம புரிஞ்சுதான்னு கேட்டா எப்படின்னு? விஷயம் என்னவோ தெளிவா சொல்லுங்கண்ணே. அப்பதானே நான் இதை பக்காவா பண்ண முடியும். அந்த சந்தியாவையும் என் மகன் சதீஷையும் பிரிக்க பல வகையில நான் முயற்சி பண்ணிட்டேன். ஆனா எல்லா விஷயத்திலயுமே நான் தோத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த தடவை சந்தியா விஷயத்துல நான் தோக்கவே கூடாதுடா. அண்ணே நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க எப்பவும் தோக்க மாட்டீங்க, ஜெயிச்சுட்டு தானே இருப்பீங்க. அந்த நம்பிக்கையில தான் உன்னை ரொம்ப வருஷமா கூடவே வச்சிருக்கேன். சரி, உன் புராண பாட்டெல்லாம் போதும். ஒரு சந்தியா ராகம் பாடுவோமா? என்னண்ணே சந்தியாவையும் சதீஷையும் பிரிக்க போறீங்களா? இல்லடா, கார் ஏத்தி 2 பேரையுமே பிரிக்க போறேன்.